இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது நிதி ஆயோக்கின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. எதை காட்டுதுன்னா நம்ம அரசு எந்த அளவுக்கு நிர்வாக திறமையோட ஆட்சி நடத்துறோம் என்பதை காட்டுது. திமுக ஆட்சிக்கு வரும்போது 5.5 லட்சம் கோடியா இருந்த கடன் இப்போ 9 லட்சம் கோடி ரூபாயா உயர்ந்ததுக்கு பின்னாடி திமுக அரசோட நிர்வாகமின்மையை காட்டுறதா சொல்லப்படுது. அவங்க 10 ஆண்டுகளை செய்ய முடியாததை நாம 4 ஆண்டுகள்ல செஞ்சு காட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசோட கடன் 9 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இருக்குங்கிற நிலை கவலை அளிக்கிறதா விமர்சனங்கள் எழுப்பப்படுது. இந்த மாற்றத்தையும் வளர்ச்சியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நான் விரும்புறேன். தமிழ்நாட்டின் கடன் அதிகரித்திருப்பதுதான் சமீப காலமாக அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக உள்ள விஷயம். அதுக்கான தொலைநோக்கு திட்டங்களை தான் இப்போ திராவிட மாடல் அரசுல செயல்படுத்திட்டு இருக்கோம். அதிக கடன் வாங்கும் இந்திய மாநிலமா தமிழ்நாடு? 3வது இடத்துல இருந்து முதலிடத்துக்கு முன்னேறி இருக்கிறோம். நான் உறுதியா சொல்றேன், எங்களுடைய ரெக்கார்டை நாங்களே பீட் பண்ணுவோம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல.